உத்ரா, இதான் எங்க ஊரு. எப்படி இருக்கு பாருங்க. சிட்டில டிராபிக் பொல்யூஷனா இருக்கும். பாருங்க எப்படி பச்சை பசேல்னு இருக்கு. நான் எங்க ஊர்ல இந்த மாதிரி எல்லாம் பாத்திருக்கேன். இருந்தாலும் உங்க ஊரு சூப்பரா இருக்கு. இங்க வந்தாலே ஒரு தனி நிம்மதி தாங்க. இந்த பக்கம் போய் பார்க்கலாமா? போலாமா? பார்த்துக்கோங்க. வாங்க, பார்த்து வாங்க. பள்ளம் இருக்கு, கைப்பிடிச்சு. நல்லா படிக்கணும்னா உத்ரா, இது ரொம்ப பழமையான சக்தி வாய்ந்த கோவில். வாங்களேன், உள்ள போய் சாமி கும்பிட்டு வரலாம். போலாம். வாங்க. இது ரொம்ப விசேஷமான கோவில். கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. நம்ம என்ன நினைச்சு வேணாலும் அது அப்படியே நடக்கும். நல்லா வேண்டிக்கங்க உத்ரா. सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते कात्यायनाय विद्महे गण्डकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात् गौरी माय त्रिलान दक्षत्व एकपति द्विपति साधुष्पदे अष्टापति नवपति सहस्राक्षरा भ्रमे व्योमन् दुर्गा परमेश्वरी बिहाय नमः आज्यदीपं दर्शयामि. इदानी कल्याण मणिக்கு पर பண்ணாப்பா. என்னங்க அப்படி பாத்துக்கிட்டே இருக்கீங்க? இல்லைங்க, உங்களுக்கும் அவளுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். புரியலையே. அவதாங்க என் பழைய லவரை சொல்றேன். எவ்வளவு கற்பனையோட இருந்தேன். என்னென்னமோ கனவுல கண்டுட்டு இருந்தேன். 24 மணி நேரமும் அவளை பத்தி தாங்க சிந்தனை. தூங்குற வரைக்கும் நினைவா இருப்பா, தூங்கிட்டா கனவா இருப்பா. மொத்தத்துல எப்பவும் அவ கூடவே இருக்கிற மாதிரி இருக்குங்க. இவ்ளோ லவ் பண்ணிருக்கீங்களே, அப்புறம் ஏன் நீங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டீங்க? நான் தாங்க லவ் பண்ணிருக்கேன். அவ என்ன லவ் பண்ணவே இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவ என்னோட காதலி. ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் நான் ஜஸ்ட் ஒரு கம்பெனி. கூட சுத்துறதுக்கும் ஒரு டைம் பாஸ்க்கு தான் நான் தேவை. நிஜமாவா சொல்றீங்க? உண்மைதாங்க சொல்றேன். இந்த காலத்துல சில பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் டைம் பாஸ் பண்றதுக்கு ஒருத்தர் தேவைப்படுறாங்க. அந்த மாதிரி தாங்க என்னையும் யூஸ் பண்ணிக்கிட்டா. அவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணதும் என்ன இப்படி கைட்டு விட்டு போயிட்டா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. லவ் பண்றவங்க வீட்டுல 1008 பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி இந்த பொண்ணு வீட்டுல என்ன பிரச்சனை இருந்ததோ யாருக்கு தெரியும் சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல இதெல்லாம் ரொம்ப சகஜம். ஏங்க, என்னதான் இந்த உலகம் இப்ப மாடர்னா மாறினாலும்
மனுஷன் மனுஷனா தானே இருக்கான். நம்ம இன்னும் காலில் தான் நடக்கிறோம், கையில தான் எடுத்து சாப்பிட்றோம். அதெல்லாம் இன்னும் மாறவே இல்லையே. அப்புறம் ஏங்க இந்த மனசு மட்டும் மாறி போயிடுது? இன்னைக்கு இவ்ளோ தெளிவா பேசுறீங்களே, அன்னைக்கு ஏங்க அப்படி தண்ணி அடிச்சுட்டு பிஹேவ் பண்ணீங்க? அது அடிப்பட்ட வேகத்துல ஏற்பட்ட வலியால பொறுக்க முடியாம பண்ணுதுங்க. இன்னைக்கு நான் இவ்வளவு தெளிவா பேசிட்டு இருக்கேன்னா அது காரணம் நான் இல்ல உத்ரா, நீங்க தான். நானா? ஆமாங்க உத்ரா. அன்னைக்கு உங்க கண்ணை நான் படாம இருந்திருந்தா என் கதி என்னங்க ஆயிருக்கும்? ஒண்ணு ஒரேடி போய் சேர்ந்திருப்பேன், இல்லைன்னா குடிக்கு அடிமையாயி கண்டபடி சுத்திட்டு இருந்திருப்பேன். மொத்தத்துல நான் மனுஷனாவே இருந்திருக்க மாட்டேன். உங்களால தான் நான் என் வீட்டுக்கே வந்திருக்கேன். இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது, எனக்காக என்னோட சேர்ந்து சிரிக்கிறதுக்கு, என்னை பத்தி கவலைப்பட எத்தனையோ பேர் என் கூட இருக்காங்கன்னு இப்பதான் தெரியுது. என்னை பத்தி கவலைப்பட இத்தனை பேர் இருக்கும்போது என்னை பத்தி கவலையே படாதவள் நினைச்சு நான் ஏங்க என் வாழ்க்கையை கெடுத்துக்கணும்? இந்த நினைப்பு வந்ததுக்கு காரணமும் நீங்க தாங்க. அதான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். ஆசை ஆசையா நான் அவ்வளவு நேசிச்ச பொண்ணு ஈஸியா என்ன தூக்கி போட்டு போயிட்டா. ஆனா நீங்க எனக்கு யாருன்னே தெரியாது. உறவுன்னா இதான், உலகம்னா இதான்னு எனக்கு நல்லா உணர வச்சிட்டீங்க உத்ரா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நான் உங்களை தெரிஞ்சு காப்பாத்தினேன், நீங்க என்ன தெரியாம காப்பாத்துனீங்க, அவ்வளவுதான். புரியலையே. நான் உங்களுக்கே தெரியாம உங்க கார்ல ஏறினேன், அதனாலதான் அந்த பொறுக்கி பசங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்திக்க முடிஞ்சது. ஓ, அத சொல்றீங்களா? இதெல்லாம் ஓகே. ஏன் உங்க தம்பி மட்டும் இப்படி இருக்காரு? அது ஒண்ணு இல்லைங்க. எங்க அம்மா, அதான் எங்க சித்தி இருக்காங்கல்ல, அவங்க என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. அது காரணம் அம்மாவா இருந்தா இப்படி எல்லாம் செய்வாளாங்கிற நினைப்பு எனக்குள்ள வந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். அந்த பயத்திலேயே என் மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க. நானும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள அம்மாவா தான் பாக்குறேன். ஆனா இந்த அரவிந்த் பொறுத்த வரைக்கும் அவங்க பெத்த புள்ள தானே, தப்பா எடுத்துக்க மாட்டான்னு ஒரு நம்பிக்கையில அவன் விஷயத்துல கொஞ்சம் அசால்ட்டா இருப்பாங்க. அதுதாங்க அவனுக்குள்ள ஒரு பொறாமையை ஏற்படுத்திருச்சு. இவனால தான் அம்மா நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறான்னு என் மேல கோவம் அவனுக்கு. அவ்வளவுதாங்க. ஆனா மத்தபடி ரொம்ப நல்ல பையன். ஓகே, நான் என்னை பத்தி சொல்லிட்டேன். நானும் என்னை பத்தி கண்டிப்பா சொல்றேன். ஆனா இப்ப வேண்டாமே, கொஞ்சம் டைம் ஆகட்டும். ப்ளீஸ். சரிங்க. சரி, நாம வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போலாமா? போலாம். வாங்க. டேய், கண்ணு தெரியல, ஆள் அடிச்சு போறேன். அதுக்கு என்ன இப்ப? இது என்ன இப்பவா? அது அவளோட இருக்குல்ல, ஆனந்த், ஒதுக்கி போக வேண்டியதானே? வேண்டாம். போக முடியாது. ஆனந்த், நான் இடிச்சோன்னா அவ கை உடைஞ்சிருச்சா என்ன? ஏய், என்ன இப்படி பேசுற? வாங்க போயிடலாம். இருபத்ரா தப்பு பண்ணிட்டு எவ்வளவு திமிரா பேசுறான் பாரு. பொறுக்கி போய் ஏய், என்ன என்ன சீன் போறியா? ஏய், என்ன பண்றீங்க? டேய், யாரா நீங்க? என்ன தம்பி? ஐயோ, ரத்தம் வருதே. ஒண்ணுல உத்ரா. தம்பி வாங்க தம்பி. இல்ல ஹாஸ்பிடல்ல போவோம். ஒண்ணுல உத்ரா, நீங்க கை விடுங்க. நான் சொல்றது கேளுங்களேன். நீங்க ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். தயவு செஞ்சு நீங்க வீட்டுக்கு போங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. டாக்டர் கிட்ட போலாம். ஐயோ, சொல்றது கேளுங்க. இல்ல உத்ரா, ப்ளீஸ் என் பேச்சு கேளுங்க. வீட்டுக்கு போங்க, வீடு பக்கத்துல தான் இருக்கு. எனக்கு இந்த மாதிரி ஆச்சு வீட்டுல தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. நான் எங்கேயோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொல்லிடுறேன். சரியா, போங்க. நீங்க போங்களேன், சொன்னா கேளுங்க உத்ரா. கொஞ்சம் தூரம். வேணா உத்ரா, சொல்றது கேளுங்க உத்ரா. நான் நல்லதுதான் சொல்றேன் உத்ரா. தம்பி முதல்ல போய் டாக்டர் பத்திரமா போங்க உத்ரா. போய் டாக்டர் சரி, பார்த்து பாத்து வரல. பாப்பா. டாக்டர்கிட்ட முதல்ல பாப்பா. பாத்து சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு நான் பாத்துக்கிறேன், போய் பசங்க இப்படி அடிச்சிட்டானுங்களே. நான் பாத்துக்கிறேன், கிளம்புங்க.
மெதுவாமா. இருமா இருமா இருமா. பாப்பா என்னப்பா வாங்கிட்டு வந்தீங்க? எனக்கு கொடுங்கப்பா சீக்கிரம் கொடுங்க. ஒண்ணும் வாங்கிட்டு வரல. அப்பா கொஞ்சம் வேலையா இருந்தேன், அதனால ஒண்ணும் வாங்கிட்டு வரல. போங்க. சாக்லேட் ஆச்சு வாங்கிட்டு வந்துக்கலாம்ல. அப்பா வாங்க பாப்பா. அம்மா வாங்க ரொம்ப டயர்டா இருக்குமா, அப்புறமா வாங்கி தரமா ப்ளீஸ். சொன்னா கேளுங்க செல்லு. அப்பாதான் சொல்றாருல, அப்புறமா வாங்கி தரேன்னு. சொல் பேச்சு கேட்கணும். விடு, பசங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஏய், சொன்னா கேளுங்க, எனக்கு டயர்டா இருக்கு. இருங்க 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 இருங்க. முதல்ல ஹோம்வொர்க் முடிச்சீங்களா? போய் ஹோம்வொர்க் முடிச்சிட்டு படிங்க. போங்க போங்க. சொன்னா கேளுங்க, போய் படிங்க. போங்க. என்ன சொன்னா கேட்க மாட்டீங்களா? அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கூட்டு போங்க. அம்மா கீதா, குழந்தைங்களை ஏமாத்திட்டுற. டெய்லி மாப்பிள்ளை வெளியில போயிட்டு வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்து பழக்கப்படுத்திட்டாரு. நீங்க எதுவும் வாங்கிட்டு வரலன்னா குழந்தைங்க கேட்க தான் செய்யும். கேட்காம சரி, வாங்கி தரேன் வாங்கி தரேன். சொன்னா கேளுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம்டா ப்ளீஸ் டா. அப்புறமா வாங்கி தரேன்டா. மாமா வந்துட்டாரு. என்ன மாமா தலையில அடிபட்டிருக்கு? ஐயோ, மாப்ள என்னாச்சு? என்னடா எப்படி டேய் அடிபட்டு? ஆனந்தா, சொல்லுடா. என்னடா இல்லம்மா ஒன்றும் ஆகலமா எனக்கு. என்னடா ஆச்சு? முதல்ல நீ உட்காரு. அடிபட்டிருக்கு. உட்காரு. முதல்ல நீ உட்காரு. வா. கீதா, நீ போய் குடிக்க சரி, தண்ணி என்னடா அது? என்னாச்சு? எப்படி இல்லம்மா அடிபட்டு? ஒன்றும் இல்லம்மா. என்னடா ஒண்ணும் இல்லங்கற. பிளாஸ்டிக் இவ்வளவு பெருசு போட்டுட்டு வந்து ஒண்ணும் இல்லங்கறிய. டேய் ஆனந்த் சொல்லேன்டா. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, கொஞ்சம் பொறுமையா. என்ன மாப்ள அடிபட்டு வந்திருக்கா? என்னால எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும் டேய், சொல்லுங்க. என்னதான்டா ஆச்சு சொல்லு. மாமா ஒன்றும் வண்டியில இல்லைம்மா. விழுந்துட்டியாடா? அப்பா அப்படிலாம் ஒன்றும் இல்லப்பா. ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சா? இல்லப்பா அந்த மாதிரிலாம் டேய், எதுவும் ஆகல. சொல்லுடா. என்னதாண்டா நடந்துச்சு? அது வந்துமா, நான் உத்தரவு போட்டு கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க 4 பொறிக்க பசங்க உத்தரா கிட்ட கலட்டா பண்ணானுங்க. அது தட்டி கேட்டதுக்கு தான் அவனுங்க என் மேல கை வச்சுட்டானுங்க. அது யார் மாப்ள ஓ மேல கை வச்சது? வா எந்திரி, அவனை உண்டு பண்ணிடுறேன். மாப்பிள்ள பதட்டப்படாதீங்க. என்ன மாமா நீங்களே எப்படி சொல்றீங்க? பொறுமையா இருங்க. ஏன்னா நம்ம ஊர்க்காரனுங்க எவனும் இந்த வேலை செஞ்சிருக்க மாட்டானுங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் நம்மள தெரியும். சத்தியமா இதை வெளியூர்காரங்க தான் பண்ணிருப்பாங்க. இந்தா தண்ணி குடி. நேரம் அவனுங்க அவங்க ஊருக்கு ஓடி போயிருப்பாங்க. எதுக்கு நான் கோயில்கிட்ட போய் விசாரிச்சுட்டு வரேன். பா அதெல்லாம் வேணாப்பா, நானே அவங்கள அடிச்சிட்டேன். அவனுங்களாம் அப்பவே ஓடிட்டானுங்க. அவனுங்க யாருன்னு தெரியுமா மாப்ள உனக்கு? இல்ல மாமா, அதுல ஒருத்தனை மட்டும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது மாமா. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஞாபகம் வந்தா சொல்லு மாப்ள, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏமா நீ வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? என்ன நடந்துச்சுன்னு சொல்லிருக்கலாம்ல. இல்ல அவர்தான் வீட்ல ஏதோ சொல்ல வேண்டாம், சொன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க, நான் வந்து சொல்லிக்கிறேன்னு சொன்னாரு. அதனால தான் நான் எதுவும் சொல்லல. கீதா, அவளை உள்ள கூட்டிட்டு போ. நீ வாமா. டேய் பசங்களா, போய் படிங்க போங்க. போமா, போங்க. நான் போய் அந்த பசங்க யார் என்னன்னு விசாரிச்சுட்டு வரேன். இருங்க மாமா, நானும் வரேன். அப்பா வேணாப்பா, உட்காருங்க உட்காருங்கப்பா. அவனுங்க தான் அப்பவே ஓடிட்டானுங்கன்னு சொல்றான்ல. என்னங்க விடுங்க, இது அவ்வளவா பெருசு பண்ண வேண்டாம். ஏன்பா உன்னை ரொம்ப அடிச்சிட்டாங்களா? இல்லம்மா, பேசிட்டு இருக்கும்போதே சட்டுன்னு கை வச்சிட்டாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் ஜனங்களா சேர்ந்தவொடனே அங்கிருந்து ஓடிட்டானுங்க. விடுங்கம்மா, அப்படியே கண்ணில் படாமல போக போறானுங்க. அப்பா பார்த்துக்கிறேன். மாப்ள சீக்கிரத்திலேயே கோயில் திருவிழா வரப்போகுது. அதுக்கு எல்லா ஊர்க்காரங்களும் வருவாங்க. கண்டிப்பா அந்த பசங்களும் வருவானுங்க. அன்னைக்கு பாத்துக்கலாம். வேண்டாம் மாப்ள, இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க. ஏற்கனவே நமக்கு நேரம் சரியில்லை. ஆனந்து, அந்த பொண்ணுக்கு ஒன்னும் ஆகலையே? இல்லை, அவளுக்கு ஒன்றும் ஆகலம்மா. ஆனால் திடீர்னு இப்படி நடந்ததை பார்த்து கொஞ்சம் பயந்துட்டேன். பயப்படாம எப்படிப்பா? தெரியாத இடம், தெரியாத மனுஷங்க. அப்படி இருக்கும்போது பயப்பட தான் செய்வா. சின்ன பிள்ளை இல்லையா? போய் ஆறுதல் சொல்லி தைரியமா இருக்க சொல்லு போ. சரிப்பா. போப்பா, உள்ள போ. போமாப்ல. போ போ.
எங்க நம்ம ஜோசியரை கொஞ்சம் வர சொல்லுங்க. எதுக்கு? கொஞ்ச நாளா அடுத்தடுத்து கெட்ட விஷயமாவே நடந்துகிட்டு இருக்கு. வெட்டி பேச்சு அதான் என்ன ஏதுன்னு பார்க்க சொல்லலான்னு தான். சரிம்மா, ஃபோன் பண்றேன். மாப்பிள, நீங்க கோயில் பக்கம் போனீங்கன்னா அங்க இருக்கிறவங்கள்ட்ட என்ன நடந்ததுன்னு விசாரிங்க. கண்டிப்பா விசாரிக்கிறேன் மாமா. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க மாப்பிள. பாவம், அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிருக்கா. ஏங்க என்னங்க இந்த பையன் அப்ப என்னடானா கையறுத்துக்கிட்டான், இப்ப என்னடானா தலையில அடிபட்டு வந்து நிக்கிறான். ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க. ஒன்னும் சொல்லவும் மாட்டேங்க நான் உருப்படியா யார் என்னன்னு. ஊர்காரங்க மட்டும் வரல, மிஸ் ஆயிட்டேன். இன்னைக்காவது மாட்டமா போவான். ஏய் அரவிந்த் லைன்ல. ஹலோ, சொல்லுப்பா. டேய், நான் என்ன சொன்னேன், நீங்க என்னடா செஞ்சு அனுப்பியிருக்கீங்க? பெருசா மண்டைய பிளந்து அனுப்புங்கடானா சும்மா சின்னதா பிளாஸ்டர் போட்டு அனுப்பியிருக்கீங்க. சாரி பிரதர், இந்த தடவை மிஸ் ஆயிடுச்சு. கவலைப்படாத, அடுத்த முறை அவன் கை காலை எடுத்துறான். சொல்லாதீங்க, செய்யுங்க. சரிப்பா. ஏய், ரோட்ல கண்ணு மூட்டி வண்டி ஓட்டி வருவியா? காட் ரோட்ல இருந்து மெயின் ரோடுக்கு வர, நீ தாயா பார்த்து வரணும். இப்படி வந்து எடுத்துட்டியே, ஓனருக்கு யாரையா பதில் சொல்றது? என்ன பேசுற? இண்டிகேட்டர் போட்டேன்ல, ஆறு இண்டிகேட்டர் போட்டா நீ பாட்டு வந்துட்டே இருக்கற. இத பாரு, மரியாதையா பேசு. சார், ஏதோ ரெண்டு வண்டி குறுக்க நிக்குது சார். என்ன பேசிட்டு இருக்க? டேய், டேய், ஓவரா பேசுற. உன்ன வண்டி நிறுத்து. கூட்டி வரணும் அப்படி தரணுமா? இந்தாயா, நீ தப்பா வந்துட்டு என் மேல கை வைக்கிறியா? யாரா தப்பா வந்துட்ட? போட்டா இறங்கி என்னன்னு பாருங்க. சரிங்க சார். நான் யார் தெரியுமா? என்னையா பேசிட்டு இருக்கும்போது கை வைக்கிற? நானு பாத்துங்கறேன். அடி யாருக்கு டேமேஜ்? வெளியா என்ன பேசி பேசுற? இருங்க இருங்க. என்ன ஏதாவது பிரச்சனை கொண்டு இருக்கு? நீ போய் பாரு. ஓகே சார். ரெடியா? வண்டி எடுங்க சார். வண்டி எடுங்க சார். என்ன பிரச்சனை சொல்லியானா? சொல்லியா? யோ, ஒதுங்க நில்லு. வண்டி எடுத்து அப்படிலாம வண்டி எடு. அவன ஏய் ஏய், வண்டி எடுடா. அவன் தான் சார் வண்டி எடு சார். சொல்ல கேளுங்க சார். வண்டி எடு. வண்டி எடு. போடா. சார் வண்டி எடுயா. வாடா. போ. யோ. வண்டி எடு. வண்டி எடு. வண்டி எடு. ஃபர்ஸ்ட் எடு. நீ போய் சார். வண்டி எடு சார். என்னையாச்சு? என்னையா சீக்கிரம் இது பண்ணுங்க. இந்த மாதிரி வேற வண்டியில தான் தண்ணி எடுத்து போறீங்க. சீக்கிரையா, டைம் ஆயிடுச்சு. வந்துட்டு சார். சார் வண்டியை டேமேஜ் மாப்பிள தாங்க போன். ஹலோ, சொல்லுங்க மாப்பிள. அத்தை, சக்சஸ். மாத்திட்டீங்களா? மாத்தியாச்சு மாத்தியாச்சு. சரிங்க மாப்பிள, நாங்க இப்ப கோர்ட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். மத்ததெல்லாம் போன்ல பேச வேண்டாம், நேர்ல பேசிக்கலாம். சரிங்க அத்தை. நல்லபடியா மாத்திட்டாருங்க. சூப்பர் சூப்பர்.